உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில், உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க. சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னே ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும். முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக, மன மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார். அதில் இதுவரை நம்ம செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார். செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது. புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரிய பகவான், நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது. ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், சுக்கிரன், சனி. ஜனவரி ஒரு 16 தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மேலே போயிடுறார், சனியோடு சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது. சனியுடைய கும்பராசி வீடு சுக்கிரனுக்கு பகை வீடு. ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருடம் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது. எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது. இடர்பாடுகள், போட்டி பொறாமைகள், தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும். இப்போ எனக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. தொடர்ந்து ஒரு
10 ஆண்டுகளாக அல்லது ஒரு 3 ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிரும். முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம். போராடிட்டு நான் வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும். யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க. யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாமல் அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களே ஆனால் அவங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் மிக முக்கியமான மாதம். புது வருஷம் பிறந்திருக்கு. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இந்த மாதம் எப்படி இருக்குமோ இதை வைத்துத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லியாச்சு. அப்போ பாருங்க எனதருமை மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில் இயல்பு நிலையில் இருக்கிறார். 12 ராசிகளிலே நல்ல பலன்களை பெறக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். சார், யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மகர ராசிக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று, மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று அற்புதமாக இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிநாதன் சனி பகவானோடு 5க்கும் 10க்கும் 5க்கும் 9க்கும் உடையவன். புரிதுங்களா? மகர ராசி 5ஆம் அதிபதி சுக்கிரன் ரிஷபம், அதே போல 8, 9, 10 10ஆம் அதிபதி 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன். 5, 10க்குடைய சுக்கிரனோடு உங்க ராசிநாதன் சனி பகவான் இணைகிறார். அப்போ ஜன்மாந்தரத்திலே உங்க ஜாதக விதிப்படி மகர ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது. இத்தனை நாளா நல்லது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். பசங்களுக்கு திருமணமா இருக்கலாம், மாப்பிள்ளை பார்க்குற சாமி கை கூடி வருது, விட்டு போயிடுது. பொண்ணு பார்க்குற சாமி நல்லா பேசி முடிக்கிறோம், கிட்ட வந்து தட்டி போயிடுது. அப்போ பொண்ணோ பிள்ளையோ திருமணமோ காதல் வாழ்க்கையோ பிடிச்சவங்களோ குழந்தை பாக்கியமோ எல்லாம் செய்கிறது ஒரு 10 நாள் தங்குது சாமி. 45 நாள் ஒரு 45 டேஸ் இருந்தது. அப்புறம் பீரியட்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க சாமி. இப்போ டாக்டரை போய் கேட்டோம், நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை போல எனதருமை மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகுதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகும் என்று சொன்னார். அதெல்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய மாதமாக, மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அப்போ 5, 10க்குடைய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய 2வது வீட்டில் அமைகின்ற காரணத்தினாலே நிறைய வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும்.
அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், ஆலயத்தில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஆலயத்தில் ஒரு அதிகாரியாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க, திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, கதா காலக்ஷேபம் போன்ற ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. எனதருமை மகர ராசி அன்பர்களே, அப்போ எதெல்லாம் நல்லது நடக்குது? குறிப்பாக தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 4-5 கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரே சம்மந்தப்பட்ட கடைகளை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் கஷ்டம், கடன் சுமை. தினம் தினம் அவங்க ஒவ்வொரு நாளும் படாத கஷ்டப்படுறாங்க. ஒரு ஃபோன் வந்தால் பயப்படுறாங்க, யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோன்னு பயம். அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகளில் இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனைகளில் இருக்கீங்களா? அல்லது தேவையில்லாத மனசில் பயம் இருக்கா? மனக்கவலைகள் இருக்கா? மனசு பயப்படுது சாமி, ஒரே கவலையாக இருக்குது சாமி, ஆரோக்கியம், உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி, உயிர் பயம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த துன்பங்கள் விலகும். இதெல்லாம் ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜன்ம ஜன்மாந்தரத்தில் செய்யக்கூடிய ஊழ்வினை கர்மாக்கள். அப்போ அந்த ஊழ்வினை கர்ம வினைகள் விலகும். அப்போ புதிய வாழ்க்கை ஆரம்பம். எனதருமை மகர ராசி நேயர்கள், அதே போல 10ஆம் அதிபதி 2இல், 10ஆம் அதிபதி 3இல். புதுசாக தொழில் தொடங்குகிறோம், ஒரு லோன் கேட்டிருக்கேன் சார், எனக்கு லோன் வந்துருமா? கண்டிப்பாக லோன் கிடைக்கும் சார். நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா என் பிரச்சனை முடிஞ்சிடும், ஆனால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன், எனக்கு அது நடக்குமா? கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே, கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும். கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும், பண பரிமாற்றங்கள் இருக்கும், சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை மகர ராசி நேயர்களே, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வாக்குவாதங்கள், அல்லது சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் செய்வினை கோளாறுகள், விவசாய பிரச்சனைகள், லாபத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள், நெருங்கிய உறவுகள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிடுவது, எதிரிகளுடைய தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடங்களில் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவும் குறையும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக மகர ராசி என்பர்களே 10ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. 10ஆம் பாவம் சிறப்பாக இருக்கு. 10ஆம் அதிபதி தான் 2இல் வந்து உட்கார்றாரு, அதுவரை 5ஆம் அதிபதியாகவும் இருக்காரு.
அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையினால் உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிக லாபம். தொழில் செய்கிறவங்களை விட, குடும்பத்தை விட, குடும்ப பெண்களை விட, கணவன் மனைவிகளை விட, காதலர்களை விட, மாணவ செல்வங்களை விட, படிப்புக்காக அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு 48 வயசாகுது, 50 வயசாகுது, வேலை தேடுறான் கிடைக்குமா? அது ஏஜ் ஃபேக்டர் ப்ராப்ளம். அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் திருமணம் தை பிறந்துடுச்சு, திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடம்பு சரியில்லையா, சரியாக போயிடும். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலன் வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்துடைய 2025 முதல் மாதம் நிச்சயமாக எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 4 9 யாருங்க? சுக்கிரன். சார் 7ஆம் அதிபதி சூரியன் 12ல் மறைவு. இது ஒரு நல்ல விஷயம். கும்பராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படியெல்லாம் நல்லது நடக்குங்கிறத சொல்கிறேன். 7ஆம் அதிபதி சூரியன் 12ல் மறைவு. அதே போல 4 9 சுக்கிரன் கும்பராசியில் அமைகிறார். 4ஆம் பாவம் சுபஸ்தானம். 9 அதை விட சூப்பர். 7ஆம் அதிபதி கண்டகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ல் மறைவது சிறப்பு. சார் இது எல்லாத்துக்கும் மேலே பாக்யாதிபதி ராசியில் வராருங்க, சிறப்புங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? 3 10 செவ்வாய் 6ல் மறைவு. இதெல்லாம் கும்பராசிக்கு ஒரு சாதகமான கிரக அமைப்பு. 4 9 ராசியில் அமைவது சிறப்பு. 3 10 பாபியாக வரக்கூடிய செவ்வாய் 6லே மறைவு. 7ஆம் அதிபதி 12ல் மறைவு. அப்போ கும்பராசி நேயர்களே, பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ஏனைய கஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை கும்பராசி நேயர்களே, எதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது கும்பராசி நேயர்களே. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, இந்த கடன் பிரச்சனையை என்னால் சமாளிக்கவே முடியல. ஒரு அம்மா அன்றைக்கி தான் சொல்கிறாங்க, நான் ஒரு சின்ன வியாபாரம் தான் சாமி செய்கிறேன், எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நான் ஒரு சீட்டு பிடிச்சேன், ஒரு ஏழை சீட்டு நடத்தினேன், ஏமாந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபண்டு பிடிச்சேன், ஏமாந்துட்டேன். எடுத்தவங்களாம் யாருமே கட்டலை, நான் மாட்டிக்கிட்டேன். வாங்கினவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. கொடுக்க வேண்டியவங்களை போய் கேட்டால் கொடுக்கறதுக்கே வழி இல்லை.
உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ, எங்கே போய் சொல்றியா சொல்லிக்கோ. திமிரா பேசுகிறாங்க. இந்த காலத்தில் தப்பு பண்ணவங்க தான் திமிரா பேசுகிறாங்க. தர்மத்தின் படி நடக்கக்கூடியவர்கள் பணிந்து செல்கிறார்கள். ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏன்னா அப்படி ஒரு பணிஞ்சு போகிறீங்க, குனிஞ்சு போகிறீங்க? தர்மம் சார். எதிர்க்கிறவங்க ஒரு நாள் காணாமல் போயிடுவான் சார், நீங்கள் நிலச்சி நிற்பீங்க சார், நீங்கள் நிலச்சி நிற்பீங்க. இந்த வார்த்தை பலிக்கும், இது சத்தியம். நீங்கள் நிலச்சி நிற்பீங்க சார். இந்த அதிகாரம் பண்ணக்கூடியவன், துரோகம் செய்யக்கூடியவன், அதர்மம் செய்யக்கூடியவன் தானாக விலகி விடுவான். கண்கூடாக நான் பார்த்த உண்மை. இல்லை, எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஜாதகம் பார்க்க வராங்க, கண்ணீர் விட்டு அழுவோம், சாமி எனக்கு இப்படி பண்ணுறாங்க சாமி. ஏற்றி வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கடன் கொடுத்தவங்க, வேலை செய்கிற இடத்துல வேணுமனே அடிமைத்தனம் பண்ணுறாங்க. நிப்பாட்டின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டாமா, நீங்கள் தாம்மா ஜெயிப்பீங்க சார். அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டோம் சார், நீங்கள் பொறுமையாக இருங்க, பணிஞ்சு போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. இதை நான் பல இடங்களிலே ஜாதக ரீதியாக நான் இதை அவனை வாராகியை கொண்டு ஜெயிச்சு காமிச்சிருக்கேன். கஷ்டத்தோடு வருவாங்க, மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக போவாங்க. ஜெயிச்சுட்டு பூ பழம் வாங்கிட்டு வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு வந்து என்னை பார்ப்பாங்க. சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே என் கஷ்டம் விலகிடுச்சு சாமி. அவங்க தானாக ஓடி போயிட்டாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல சாமி. சாமிக்கு ஒரு தீபம் கூட நாங்கள் போடல அவர் நினச்சி. ஆனால் அவர் விலகி போயிட்டார். அந்த அளவுக்கு கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதம். கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். ஒரு கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பம் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் பிரச்சனையாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் கும்பராசியில் பார்த்தோம் என்று சொன்னால், கும்பராசியில் அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா பசங்க இல்லை, சிறு வயசு கணவனையும் இழந்துட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு நிற்குது. அந்த அம்மான்னு சொல்ல முடியாது, சிறு வயசு, ஒரு 36 வயசு 40 வயசு தான் இருக்கும். அவங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அன்னை வாராகி ஒரு வழிகாட்டுகிறார், நம்பிக்கை. அப்போ அதை போல் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, உங்களுக்கு எதெல்லாம் துன்பமாக இருக்கிறதோ அந்த துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, கும்பராசி என்பர்களே, வருமானம் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எப்போ 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு கும்பத்துக்கு உட்கார்றாரோ அப்பவே உங்களுக்கு நன்மை நடக்கும். இத்தனை நாளாக தள்ளி போன விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் நடக்கவே இல்லை சாமி, நானும் நிறைய முயற்சி எடுத்துட்டேன், நான் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டேன், எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி எதெல்லாம் தள்ளி போயிருக்கோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா? என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க சார், வேணும்னே என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம். ஹையர் ஆஃபீஸ் அதனுடைய ட்ரபிள்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி, எனக்கு உத்தியோகம் போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி, ஆள் குறைச்சிக்கிட்டே வராங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க,
4 பேர் வேலையை நான் பார்க்குறேன், வேறு வழியே இல்லை, இல்லைனா போடான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐடி பீப்புள்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ சிரமங்களுக்கு, ஏன் நம்ம அந்த கஷ்டம்னு சொல்கிறோம்னா, வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ அவங்க சிரமப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு துன்பம் இருக்குது, அவங்களுடைய சிரமங்கள் என்னன்னு நம்ம நெருங்கி பழகி பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான வேலையில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட சரியாவதற்கு விலகுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு வழிவகை செய்கிறது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், உறவு முறைகள் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த விபத்துகள்லாம் கூட உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். தொடர்ந்து உடம்பு சரியில்லை சாமி, ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி பண்ணணும், டாக்டர்ஸ் பயமுறுத்துறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு ஏற்படும். ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும், நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கும். உடம்பு சரியாகக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ அதே போல் மனக்குழப்பம், மனக்கவலைகள், செய்வினை கோளாறுகள், நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ அதனால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர்னஸ், அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் ஏற்படுமே, ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். கும்பராசி என்பர்களே, ஹாப்பி நியூ இயர். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் இந்த வருஷம் பிறந்திருக்கு. வருஷத்தில் முதல் மாதம் நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் எப்படி இருக்கோ இதை போலத்தான் இந்த வருஷம் முழுவதும் மீதமுள்ள 11 மாதமும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான ராசிக்கு 3வது வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். இதில் என்ன சிறப்புனா, உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கும்பராசியிலும் மீனராசியிலும் அமைகிறார். ராசிக்கு 12 மற்றும் 1வது வீட்டில் ராசியில் அமைகிறார். சனி பகவானோடு இணைகிறார். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மீன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் நடக்குது. சாமி எனக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க, நேரடியாக எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் சார். மீன ராசி அன்பர்களே, பிரம்மாண்டமான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். பிரம்மாண்டமான ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஏதோ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறும். அதே சமயத்தில் மீன ராசி அன்பர்களே, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. திடீர்னு ஒரு நபருடைய அறிமுகம் கிடைக்கும், அல்ல ஒரு பெரிய இடத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க, மேல் இடத்துலேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு போஸ்டிங், ஒரு பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், தொழில் ஏதோ உங்களுக்கு அமையும். நல்ல தொழில் அமையலாம், நல்ல உத்தியோகம் அமையலாம். சார் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிற இடத்துல இது என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஹையர் ஆஃபீஸர் பாஸ் என்கிட்ட சரியா இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க.
மீன ராசியில் நிறைய அன்பர்கள் என்கிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, நிறைய கம்பெனிகளில் இருக்காங்க. என் பாஸ் என்கிட்ட ப்ராப்ளமாக இருக்கார் சார், நான் நெக்ஸ்ட்டு சிஇஓ நான் தான், பட் இவர் கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்காரு, என்னை ரொம்ப ட்ரபிள் பண்ணார், அவருக்கு நான் நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கிறதால என்னை தூக்கி வெளியில் போட பார்க்குறாங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணுறதால என்னை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்களுக்கு எங்கே காம்படிட்டிவாக இருப்போமோன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இடங்களில் இந்த மீனராசிக்கு நடக்குது. அப்போ அதை போல் மீனராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால், அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் ட்ரபுள்ஸ், ஒரு போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால், காம்படிட்டிவ் இருக்குமே ஆனால், அதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் இதுதான், சரியான தருணம். உடனடியாக அதற்குரிய வழிபாடு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் எதிரியை வெல்லக்கூடிய காலம். இந்த மீனராசிக்கு நிறைய எதிரிகளுடைய தொந்தரவு. அதே சமயத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆண்கள், பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இதிலெல்லாம் ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில உத்திரட்டாதி ஆண்கள் ஆணவத்தின் கர்வத்தினாலே ஒரு சில அதர்மமான விஷயங்களை செய்வீர்களே ஆனால், அதற்கெல்லாம் சரியான தகுந்த பாடங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இது அமைகிறது. அப்போ மீன ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும், மறைமுகமான எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும், அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு எதிராக அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ உங்களுக்கோ உங்கள் சுற்றத்திற்கோ உங்கள் ஆரோக்கியத்திற்கோ உங்கள் முன்னேற்ற தடைக்கோ ஏதேனும் செய்வினைகள் இருக்குமே ஆனால், அது உங்களுக்கு பண்ணியிருக்கலாம், உங்கள் வேலைக்கு பண்ணியிருக்கலாம், உங்கள் வியாபாரத்துக்கு பண்ணியிருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கலாம். அப்போ அது மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தெரிய வந்து அதெல்லாம் விலகக்கூடிய மாதமாக, நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்கள், ராகு சுக்கிரன் சேர்க்கை, கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறைனா எல்லாத்தில் வந்துடும், விளையாட்டு துறையிலிருந்து எல்லா விதமான கலைகள், யோகா சென்டராக இருக்கலாம், டியூஷன் சென்டராக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா சுக்கிரன் ராகு தொடர்பு. அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம், மீனராசி அன்பர்களை கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள், ஏதேனும் குடும்பம் ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில் தெரிஞ்ச அசிங்க சாமி நம்ம எப்படி வெளியில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வருமான தடைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், அல்லது சிறு சிறு விபத்துக்கள், நிறைய தடைகள், கால தாமதம். இது எப்போவோ முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இன்னும் முடியலைங்க, அது ஏன் தான் தள்ளி தள்ளி போகுதுன்னே தெரியல. கால தாமதம், காரிய தடைகள், இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும்.
குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மீனராசி அன்பர்களே, திருமண தடைகள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், அதே போல் திருமண தடைகள் விலகும். இல்லை தை மாதம் பிறந்திருக்கு, தை பிறந்தா வழி பிறக்கும். குருவுடைய வீடு, உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைவார். மீனராசி அன்பர்கள், இது நாள் வரல எனக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல குரு கிடைக்கல சாமி, நீங்கள் இவ்வளோ அற்புதமாக எடுத்து சொல்கிறீங்க, எனக்கு உங்களை மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு குரு கிடைச்சிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கு. நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க. திருமண தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய ட்ரை பண்ணிட்டோம், ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டோம், என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டோம் சார். அப்போ இன்னும் சரியான நேரம் உங்களுக்கு பிறக்கலைன்னு அர்த்தம். அது சரியான குரு இடத்துல போய் நீ இன்னும் உட்காரலன்னு அர்த்தம். அப்போ நல்ல குருமார்கள் கிடைத்து அவங்க மூலயமா சிறந்த வாழ்க்கை, பேரண்ட்டுங்கிற நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நடந்திருக்கலாம், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், உடம்பு சரியில்லை சாமி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, பிளட்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம், பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு முடக்கம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால், அதிலிருந்து கூட வெற்றி பெற்று நல்ல மருத்துவம், நல்ல மருந்து கிடைச்சி தேக ஆரோக்கியம், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அப்போ ஆயுள் பாவம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடந்தேறும். நிச்சயதார்த்தம், பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, குலசாமி கும்பிட்றது, வெளியூர்லேருந்து வர்றது, அதுக்கான நாள் குறிக்கிறது, வாஸ்து பூஜை போடுறது, வாசக்கால் வைக்கிறது, கிரகப்பிரவேசம், திருமணம், நிச்சயதார்த்தம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இது போன்ற மங்கள விசேஷங்கள் எல்லாம் மங்கள ஓசை கேட்கும். மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் திகழ்கிறது மீனராசி அன்பர்களே. அதே போல் ஆலய விசேஷங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், ஆலயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான முறையில் நடந்தேறும். அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கும். இதை போல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயம் நாம் பேசிக்கிட்டே போகலாம். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.